சேலம் மாமன்ற கூட்டத்தில் அதிமுக, திமுக உறுப்பினர்கள் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கிக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுகவினர் தாக்குதல் நடத்தியதை கண்டித்து திமுக உறுப்பினர்கள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாநகராட்சியின் மாதாந்திர கூட்டம் மாநகர மேயர் சவுண்டப்பன் தலைமையில் இன்று நடைபெற்றது. கூட்டம் துவங்கியதும் ஜெயலலிதா மீண்டும் முதல்வர் பொறுப்பேற்றதற்கு பாராட்டு தெரிவித்து சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானத்தை வரவேற்று அதிமுக உறுப்பினர்கள் மேஜையில் தட்டியவாறு தொடர்ந்து 10 நிமிடம் ஒலி எழுப்பினர். இதனால் எரிச்சலடைந்த திமுக உறுப்பினர் தெய்வலிங்கம் பாராட்டு தெரிவிப்பதை நிறுத்திவிட்டு மக்கள் பிரச்சனையை பேசுமாறு கூறினார். மேலும் முதல்வர் ஜெயலலிதாவை விமர்சித்து பேசியதால் ஆத்திரமடைந்த அதிமுகவினர் தெய்வலிங்கத்துடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திமுக உறுப்பினர்கள் 9 பேரையும் அதிமுக உறுப்பினர்கள் மன்றத்திலிருந்து வெளியேற்றினர். தீர்மானங்களை படித்தார்கள் மாமன்ற கூட்டத்தில். அதை படிக்கும்போது 10வது டிவிஷன் கவுன்சிலர் அம்மாவை ரொம்ப தரகுறவா பேசுறாங்க. அவர் தரகுறவா பேசுறாப்படி. திமுக உறுப்பினர் தெய்வலிங்கம் சாலையில் தள்ளப்பட்டார். தொடர்ந்து இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இதனால் மாநகராட்சி வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. டேபிள் கிட்டத்தட்ட 15 நிமிஷம் தட்டிட்டு இருந்தாங்க. எப்ப கூட்டத்தில் மக்கள் பிரச்சனை பேசுவானுங்க, எப்ப இதெல்லாம் இது பண்ண ஒழுங்கு பண்ணுவாங்க, இதெல்லாம் தவிர்த்துட்டு போதுங்க கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு சொல்லி எந்திரிச்சோன்னா மாதையன்ற ஒரு ஆளு ரவுடிக்கும் மாதேஸ்வரன் கவுன்சிலர் பாட்டில் எடுத்து பாருங்க அடிச்சாரு. பொறியிலேயே அடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் அவர்லயே அடிக்கிறாரு. என்ன அராஜகம் எல்லா கவுன்சிலர் எல்லாத்தையும் அடிச்சு வெளியே துரத்துறாங்க. ரோட்டு வரைக்கும் வராங்க. ஆக முதல் இதுல நாங்க தனியா போய் புகார் கொடுத்து அந்த புகார் அடிப்படையில் காவல்துறை நடவடிக்கை எடுக்க நம்பிக்கை கிடையாது. அதிமுக உறுப்பினர்களை கண்டித்து திமுகவினர் அஸ்தம்பட்டி சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரை காவலர்கள் குண்டுகட்டாக தூக்கிச் சென்றனர். தாக்குதலில் காயமடைந்த திமுக உறுப்பினர் தெய்வலிங்கம் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொடர்ந்து கூட்டத்தில் பிரச்சனையில் ஈடுபட்டு மாமன்ற மரபுகளுக்கு எதிராக செயல்படுவதாக கூறி தெய்வலிங்கத்தை மன்ற கூட்டத்தில் பங்கேற்க நிரந்தர தடை விதித்து மேயர் சவுண்டப்பன் உத்தரவிட்டார். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.